சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பவும் நண்பர்களா தோல் மேல கைய போட்டு சுத்திட்டு இருப்பீங்க. நண்பர்களா இருந்த நீங்க இப்ப சம்பந்திங்களாவும் ஆயிட்டீங்களா? உங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும். வந்து உட்காருங்க. மாமா, அவளே உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க ஏன் மாமா நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் போய் உட்காருங்க மாமா. சார், நீங்களும் போய் உட்காருங்க சார். இப்போ நான் வந்த ப்ராப்ளம் ஆயிரும். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. உங்க மருமக உங்களை நல்லா பாத்துக்கிற போல இருக்கே. பார்த்தேன். உங்க பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்தீங்களே. அவ ரொம்ப அக்கறையா பேசினால. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உங்க தங்கச்சி கல்யாண விஷயத்துல நீங்க 2 பேரும் பிரிஞ்சு எதிரிகள் ஆயிட்டீங்களா? ஆனா இப்ப 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்லயே இருக்கீங்க. கோவத்த கொரடா. ஓ அம்மா, யார் இவங்க? இவதான் வேத நாயகி. எங்க அப்பாவை கொன்னவ. எங்க பரம்பரை எதிரி இவ. நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியால பிரிஞ்ச 2 பேரும் உங்க பிள்ளைங்களால சம்மந்தி ஆயிட்டீங்களா? ஐயா சிதம்பரம், முதல்ல அவ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டு அனுப்பி விடுங்க. நாட்டாமக்காரங்களுக்கு என் மேல கோபம் இருக்காதா? இருக்கணுமே. அந்த நாட்டாமைய இந்த கையால குத்தி கொன்னல்ல, அந்த கோபம் உங்களுக்கு இருக்கும். கோவப்படாதீங்க. உங்க புருஷனை கொன்னதுக்காக நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஜெயில வேணும்னா உன் தண்டனை காலம் முடிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கு உன் ஆயுசு புறாவும் நீ தண்டனை அனுபவிச்சாலும் யாத்திரை அடங்காது. பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனால ஏன் புருஷனை நான் இழந்த, நான் கோவப்பட்ட மாதிரியே இன்னைக்கு நீங்களும் நல்லாவே கோவப்படுறீங்க. சரி, பழைய கதைலாம் எதுக்கு? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறத பாப்போம். டிரைவர், இது எதுக்காகனா, உங்க பையனும் உங்க பொண்ணும் இப்ப என் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அவங்க உங்க பிள்ளைங்கனே தெரியாது. ரோட்ல நான் வர வழியில கீழே விழுந்து கிடந்தாங்க. அதனால நான் பார்த்து காப்பாத்தினேன். அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது யாரோ உங்க பொண்ணு கழுத்துல இருக்கிற செயினை பறிக்க ட்ரை பண்ணிருக்காங்க.
அப்போ 2 பேரும் கீழே விழுந்து மயங்கிட்டதா என்கிட்ட சொன்னாங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்க?